ஹாய் மக்கள்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து கிறிஸ்மஸோட விலாக் பார்த்துடலாமா? லென்த்தி பார்ட் இருக்கிறதுனால ரெண்டாக ரிலீஸ் பண்ணுறேன், பார்ட் 1 பார்ட் 2ன்னு. ஃபஸ்ட் பார்ட் பார்க்கலாமா? உங்கள் பேக்லாம் தூக்கிக்க சரியா? ஏன் உன் லக்கேஜை நீ தான் தூக்கணும்? அப்போ அது யார்ட்ட அந்த பிளாக் கலர் பேகு? நீங்கள் ஏதோ எடுத்துக்கிறீங்களா? தீவா கேட்டுக்க சரியா? ப்ரூஃப் இருக்கு என்கிட்ட. இந்த மாதிரி அடிக்கடி டிஃபானியை வெறுப்பேற்றிக்கிட்டே இருப்பேன். ஏதாவது ஒன்று சொல்லி அவளை வெறுப்பேற்றுறதுல ஒரு ஹாப்பினஸ் எனக்கு. டிஃபானிக்கு 23rd வர ஹாஃபலி எக்ஸாம் இருந்தது. ஸோ அதை முடிச்சுட்டு அன்றைக்கி நைட்டு தான் ஊருக்கு கிளம்பணும். எவ்வளோ நிறைய கொட்டாயிரம் நானும் பார்க்குறேன். Let's see. ஒண்ணுமே தெரியலையே, உங்களுக்கே தெரியல. நீ தனியா தூங்குவேன், நான் தனியா தூங்குவேன். ஏன் நீ தான் பெரிய பிள்ளை ஆயிட்டேன்ல, மற்றதுக்கெல்லாம் கேட்குற. நான் பெரிய பிள்ளை ஆயிட்டேன், நான் பெரிய பொண்ணு அப்படின்னு. தனியா தூங்கணும் இன்னைக்கு. நீ ஒரு சீட்டு, நான் ஒரு சீட்டு. நிஜமா வேணா உங்க அம்மாட்ட கால் பண்ணிக்க. ஆமா, எனக்கு தெரியாதுப்பா. நீ இப்போ என்ன வேணா பண்ணிக்க. I don't care. ஹாலிடேவை ஃபோக்கஸ் பண்ணி எல்லாருமே ஊருக்கு போவாங்கிற ஒரு கெஸ்ஸில் டிராஃபிக் ஹெவியாக இருக்கும் அப்படின்றது மாதிரி கிளம்பி போனோம். அதே மாதிரி பஸ்ஸு ஃபுல்லாக நகரவே இல்லை. எங்களை இந்த ஆட்டோக்காரண்ணா எப்படியோ கொண்டு போய் ஆன் டைமுக்கு அங்கே ட்ராப் பண்ணிட்டாங்க. தேங்க்ஸ் அண்ணா. ஏன்னா தெரியாது, உங்கள் அம்மா தான் அப்படி டிக்கெட் புக் பண்ணி வச்சிருக்கு. நான் என்ன பண்ணுவேன்? நீயே பண்ணியிருப்பியா? எனக்கு தெரியாது. உங்கள் அம்மா உன் பேர் அங்கே வந்து சீட்டில் சொல்லிடுவாங்க டிஃபன். அப்படிலாம் மாற்ற முடியாது, அப்படிலாம் மாற்ற முடியாது. உன் பேரில் உள்ள சீட்டில் தான் டிஃபன் நீ போடணும். உங்கள் அம்மா உன் பேர் போட்டு தான் புக் பண்ணியிருக்கேன். என் பேர் போட்டால் புக் பண்ணியிருக்கோம். உன் சீட்டில் நீ உட்காரணும், என் சீட்டில் நான் உட்காரணும். நான் எதுக்கு டிஃபன் எதுக்கு டிஃபன் ஏமாத்த போகிறேன்? நீ வந்து உன் சீட்டில் உட்காரணும், நீ உன் சீட்டில் உட்காரணும், நான் என் சீட்டில் உட்காரணும். அவ்வளோதான். எனக்கு தெரியாதுப்பா. உருண்டு விழுகு, என்ன வேணா பண்ண. ஐ டோன்ட் கேர், ஐ டோன்ட் கேர். ஓகேவா? ஒரு பக்கம் டைம் ஆகிட்டே இருக்குது, வண்டிலாம் மூவே ஆகலை. லாஸ்ட் மினிட்ல எங்கள் அக்கா ஊருக்கு வர பிளான் கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ அதனால் லக்கேஜ் நான் ஒரு ஆள் மட்டுமே கேரி பண்ணுறது மாதிரி ஆயிடுச்சு. சீரியஸாக பஸ்ஸை பிடிப்போமா மிஸ் பண்ணிடுவோமாங்கிற மைண்ட் செட்டில் தான் 2 பேர் போனோம். நிஜமா டிஃபன் உனக்கு தான் அந்த சீட்டு, எனக்கு வந்து இந்த சீட்டு. நான் கொடுத்த பில்டப்பில் ஆல்மோஸ்ட் வந்து மேடம் நம்பிட்டாங்க. ஐயோ தனித்தனியாக தான் தூங்கணும் போல், டெல்சிக்கு கீழே சீட்டு நம்மளுக்கு மேலே சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு மேடம் நம்பிட்டாங்க. போய் ஒரு சீட்டில் உட்காருப்போம். உன் சீட்டு அங்கே தாண்டி இருக்கு, பொடி. சரி போ, நான் ஆப்போசிட்டில் உட்காரேன். போ, இதுதான் உட்காரு. நான் மேலே, நீ கீழே. ஆமாம் சரியா? இல்லைன்னா நீ மேலே போ, நான் கீழே படுத்துக்கிறேன். நிஜமா தான் டிஃபனி, நான் போய் சொல்ல. ஓகேவா? இந்த 5லாம் சொல்ல. நம்பர் பாரு. அதில் நம்பர் பாரு. என்ன நம்பர் இருக்குது இங்கே பாரு. அதில் என்ன நம்பர் இருக்குது? 5 தானே இருக்குது. நான் என்ன சொன்னேன் உங்கள்கிட்ட? நான் என்ன சொன்னேன் உங்கள்கிட்ட? இந்தா, ஹாவ் ஃபன், பாய் பாய் பாய். நீ ஏன் என் கூட உன் சீட்டில் தான் டிஃபன் நீ உட்காரணும்? மாட்டியா? எனக்கு தெரியாது.
நிஜமா தான் சொல்றேன், அதுதான் உன் சீட்டு. லுக்கை பார்த்தீங்களா? இந்த லுக்குக்காகவே அழுக விடணும்னு தோணுச்சு. சரி அழ வைக்க வேணாம் சொல்லிடலாம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு நான் வந்துட்டேன். அதுக்குள்ளே மேடம் வந்து அதுதான் அவங்க சீட்டுன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணி உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மூஞ்சி தான் சார், இந்த மூஞ்சை பார்த்தோன்னு தான் சார் வெறுப்பேற்றணும்னு தோணும். பை பை. அழுகு அப்போ தான் நான் உண்மையாக சொல்லுவேன். அழுவு அழுகு டிஃபானி. எனக்கு கண்ணீரை பார்க்கணும். கண்ணீரை பார்த்தா தான் நான் உனக்கு சீட்டு மாற்றி கேட்பேன். ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் மாறிடுச்சு. சரி இதுக்கு மேலே விட்டால் ஆள் அழுதுடும், நைட்டு அழுக வச்சு தூங்க வைக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு அப்புறம் பர்த் தான் புக் பண்ணியிருந்தோம். அதில் ஏற சொல்லிட்டேன். ஸோ நானும் அதுக்கப்புறம் போய் அங்கே லேண்ட் ஆனோம். ஒரு மாதிரி நல்லா இருந்தது. பஸ்ஸுமே சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. 2 பேருக்கும் ஒரே சீட்டுன்னு சொன்னதுக்கப்புறம் தான் ஃபேஸில் சிரிப்பே நான் பார்த்தேன். நானாச்சு 3 பீஸா சார். இது நல்லா கொட்டி கொட்டி சாப்பிட்டேன். நம்மளாம் இந்த சிப்லிங்ஸ் கூட ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது சண்டை போடுவோம்ல, இவ வந்து அதை பண்ணிக்கிட்டு இருக்கா என் கூட. இங்க பிறகு உனக்கு நான் சித்தி சரியா? அந்த இல்ல பாட்டி அந்த எனக்கு என்ன, நான் பாட்டு கொஞ்சமா தின்னுட்டு இருக்கேன். ஃபுல்லாத்தையும் வந்து நான் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுட்டேன். நானாச்சும் இப்படி எடுத்துட்டு இருக்கேன் காட்டினா புளியுது எந்த தானே நானே சாப்பிடுறேன்னு புளிஞ்சிடுச்சு. ஆமா நான் தானே வாங்கி கொடுத்தேன். நான் தானே வாங்கி கொடுத்தேன். நீ வாங்கி கொடுத்தா என்ன? நான் தான் சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டா அது வாங்கிட்டோம். இது என்ன புது பொருளையா இருக்கு? ஓகே நாளைக்கு காலைல பார்க்கலாம். ஒண்ணுமே தெரியல. தெரியுதா? காலையில பார்க்கலாம். யார் சொன்னா உனக்கு டீ கடையில தானே இருப்போம். டீ கடையில பார்க்கலாம். நல்லாவே தெரியும். இப்ப அப்படியே 1 மணி நேரம் காலைல பார்க்கலாம். காலைல பார்க்கலாம். காலைல பார்க்குறாங்க.